கோர்ட்ல மதுரை ஹைகோர்ட்ல தமிழ்நாடு அரசு காரி துப்பி இருக்கு. கோர்ட்ல ஜட்ஜி கிட்ட சில கேள்விகள். நகை காணாம போன வழக்குல ஏன் எஃப்ஐஆர் பதியல? யார் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? யாருடைய உத்தரவு பேர்ல விசாரணை சிறப்பு படையிடம் வந்து இத விசாரணை ஒப்படைச்சீங்க? ஆஷிஷ் ராவத் ஒரு எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்களே, அவருக்கு மேல அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவர் யாரு? யாரை பாதுகாக்க இந்த ஸ்கேப் கோட்டை போட்டீங்க? சரி, ஏன் இந்த ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு சொல்றாங்க, சமூக வலைதளங்களில் வந்த தகவலை பார்த்து 2 மணி நேரத்தில் தனிப்படை விசாரணையை துவங்கியதுன்னு ஜட்ஜி கேட்டுக்கிறாரு. இதே சமூக வலைதளங்கள்ல காவல்துறை லஞ்சம் வாங்குற வீடியோலாம் வருதே, அதை பார்த்து 2 மணி நேரத்தில் லஞ்சம் வாங்கலாம் கூட்டி போய் அடிச்சிக்கலாம் கேட்டாரு. வெக்கம் இல்லையா? ஒரு ஹைகோர்ட் காரி துப்புது எப்படிங்க? ஒரு பொய்யை திரும்ப 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 கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஐகான் பிரீத் என்ற அமெரிக்காவில் ஒரு கருப்பின சகோதரர் போலீஸ் விசாரணையின் போது கதறி கதறி இறந்து போனான். ஐகான் பிரீத் என்று அவன் பேசிய கடைசி வாசகம் ஒரு மூவ்மெண்டா மாறிச்சு. ஐகான் பிரீத் என்று பதகைகளை எடுத்து சாமானிய மக்கள் ரோட்ல நின்னாங்க. ஐகான் பிரீத் என்று செத்து போன ஜார்ஜ் ஃபிளாய்டுக்காக ஒட்டுமொத்த அமெரிக்க காவல்துறை முட்டி போட்டு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டது. இந்த காவல்துறை ஏவல்துறையா மாறி போனதுல கொஞ்சமாவது மனசு வச்சு உள்ள மிச்சம் இருக்கக்கூடிய யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க சொல்லுங்க, இது நியாயமா? நம்ம வீட்டு பசங்க இப்படி பண்ணுவோமா? இது திராவிட மாடலா? இந்த லத்தி மரத்துல இருந்தது, அதை அடிச்சா உடைஞ்சிரும்னு பாலிகார்பனேட் மெட்டீரியல் வச்சு ஒரு லத்தி தயாரிச்சாங்க. அடிச்சா வளையாது உடையாது, கடுமையான தாக்குதல் பண்ணுவாங்க. அந்த பாலிகார்பனேட் லத்தி வச்சு தான் ஜல்லிக்கட்டை போய் எங்களை தாக்குனீங்க. பாலிகார்பனேட் அந்த லத்தி வச்சு தான் ஒவ்வொரு போராட்ட போதும் கடந்த 4 ஆண்டு காலமா எங்க மீது வந்து தாக்குதல் நடத்துறீங்க. இப்போ இன்னொரு நவீன கண்டுபிடிப்பு, பிவிசி பைப்ஸ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வர வழியில பார்த்தேன், கிட்டத்தட்ட 4.5 இன்ச் அளவிலான இந்த பிவிசி பைப்ஸ் தூக்கவே கடினமான பொருளா இருக்கு. இத வச்சு பல இடங்கள்ல 6 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிருக்கீங்களே, மனசாட்சி இருக்கா சார்? இதா சார் திராவிட மாடலா? இது திராவிட மாடலா பிவிசி மாடலா? தயவு செய்து தார்மீக அடிப்படையில் கொஞ்சமாவது ஆரம்பிச்சம் இருந்தா இந்த பதவியை ராஜினாமா பண்ணுங்க. திராவிட மாடலினுடைய தந்தை யார்? தந்தை பெரியார். தந்தை பெரியார் உங்களுக்கு இதை தான் சொல்லி கொடுத்தாரா? தந்தை பெரியார் இப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன சொல்லியிருப்பாரு? இதுதான் 2021ல எனக்கும் சேர்த்து நீங்க பிராமிஸ் பண்ண விடியல் ஆச்சு. இதுதானா? இது விடியல் கிடையாதுங்க. இது வரலாற்றின் மிகப்பெரிய கருப்பு பக்கம், இருட்டு காலம், இருண்ட காலம். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது.